மேடம் பொண்ணும் மேடமும் சேர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க மாறி மாறி. எங்க மும்மதங்கன்னு. ஏதோ அங்க உள்ள சூரிய நாட்டுல உள்ளது போல. கேனோட சீலோட இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. மக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. என்ன பார்ட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மூத்து வீடு வந்ததுனால பார்ட்டி வைக்கல போல். ஏன்னா அவங்க ரிலேஷன்லாம் வருவாங்கள்ல ஃப்ரெண்டெல்லாம், அதனால் வர மாட்டாங்க அப்படின்ட்டு பார்ட்டி வைக்கல, போயிட்டாங்க வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போய் காலைல டிஃபன் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை, சட்னி. இது சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும் பார்ப்போம். நீங்களும் வாங்க சாப்பிட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்துல் இருக்காப்ல இல்லையா, அப்துலுக்கு வந்து காஃபி வாங்கணுமா. அதாவது ஸ்டார் பாக்ஸில் போய் காஃபி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பியிருக்காப்புல. அந்த ஃபோட்டோவை கொண்டுட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம போயிட்டு ஸ்டார் பாக்ஸில் போய் அந்த ஃபோட்டோவை கொண்டு காமிச்சு அதை வாங்குவோம். வாங்கிட்டு அடுத்தாப்புல வேறு என்ன விலைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம அதை உங்களுக்கு நான் வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார் பாக்ஸ் வந்தாச்சு. ஸ்டார் பாக்ஸ் வாசலில் ஒரு பார்க்கிங் இருக்குது, இங்கேயே விட்டுருமா. இந்த பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படியே உள்ளே போவோம். ஏதோ ஆஃபர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார் பாக்ஸில். இதில் விட்டுட்டு போவோம். அதில் போய் விட்டுட்டு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரேன். அதாவது சாக்லேட் பிஸ்கட் மாதிரி ஏதோ ஒன்று வாங்கியிருக்கான், ப்ரௌனி கேக்குன்னு சொல்லி ஒரு வாங்கியிருக்கான். அது போக உள்ளே நமக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே இருங்க, ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதெல்லாம் காலையில் உள்ள சாப்பாடு, இங்கே உள்ள சாப்பாடு, கேக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பிஸ்கட் இருக்குது இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ரெடியான உடனேயும் அப்படியே வாங்கிட்டு அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது இது. ஓகே, இதை வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியா. இதுதான் நம்ம இப்போ வந்து அப்துலுக்கு வாங்க வந்தது. இதுதான் ப்ரௌனி கேக்காம். இது ஒன்று. அது போக இல்லை ஜூஸ் இருக்குது பாருங்கள், ஏதாவது ஜூஸு. இந்த ஜூஸு இப்போ நம்ம வாங்கியாச்சு. இதை கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்துட்டு வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, தக்காளி பச்சடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாலடு, அப்புறம் முட்டை குருமா. இன்றைக்கி குழம்பு வந்து முட்டை குருமா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மோர். சாப்பிட போகிறோம், வாங்க நீங்களும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேடம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி இந்த பக்கத்தில் தான் ஜாமான் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டில். அதனால் இப்போ போய்கிட்டு வந்தார். நம்ம வீட்டிலேருந்து பக்கம் தான் வந்தாச்சு, இந்த வீட்டில் தான். ஏன்னா வீட்டுக்குள்ளே வேலைகள் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல இந்த வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஜாமான் வாங்கிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ கொண்டு மேடத்தில் கொண்டு கொடுக்கணும். ஏதோ தயிருங்காங்க, ஏதோ அங்கே உள்ள சூரிய நாட்டில் உள்ளது போல். கேனோட சீலோட இருக்குது. கொண்டு கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தது ஹோட்டல் போக வேண்டியிருக்கு. ஹோட்டலில் போய் சாப்பிட வாங்க சொல்லியிருக்காங்க பொண்ணு. இப்போ அதுக்கு போகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே வந்திருக்கிறோம். அதாவது நம்ம காலேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. அனுப்பி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அங்கே தான் வந்திருக்கிறோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கடை. இந்த தி பர்கர் இஸ் ஒரிஜினல் போட்டுருக்கு பாருங்க, அதுதான் அந்த கடை. நான் இப்போ இந்த கடைக்கு தான் உள்ளே போகிறோம். அந்த கடைக்கு உள்ளே போயிட்டு நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வரோம். அவங்க சொன்ன சாப்பாடு வாங்கிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷவர்மா ஹவுஸ் வந்திருக்கிறோம். அதாவது நம்ம அப்துல் இருக்கால் இல்லையா, நம்ம இங்கே அந்த காலேஜுக்கு போகிற பொண்ணுக்கு நம்ம சாப்பாடு வாங்க வந்தோம் பாருங்க. அப்படி அங்கே வாங்க வந்திருந்தோம். அங்கே அந்த பொண்ணுக்கு ஆர்டர் போட்டு நின்று இருந்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஃபோன் அடிச்சிட்டான். அப்துல் ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு ஷவர்மா ஹவுஸில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நம்ம இப்போ ஷவர்மா ஹவுஸுக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு அவனுக்கு எப்போ வாங்குற சாப்பாடாமல் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கியாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பையனுக்கு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ் ஷவர்மாவில், அவனுக்கு போய் வாங்கிட்டு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து வாங்கியிருக்கு இந்த பொண்ணுக்கு. இது ரெண்டுமே வாங்கியாச்சு. இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 வித சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம் பாருங்க.
இப்போ ஓனர் ஃபோன் அடிச்சிட்டாப்ல. ஓனர் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி அதாவது 3 சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 1000 கிராமில் 3 சிக்கன் வாங்குங்க, எந்தாச்சில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சிக்கன் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்ம இது காய்கறி கடை வாங்குவோம் பாருங்க, காய்கறிலாம் வாங்குவோம் பாருங்க, அந்த கடை பக்கத்துலேயே இருக்குது அந்த சிக்கன் கடை. இப்போ நம்ம அந்த சிக்கன் கடை பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, ஏன்னா சாப்பாடு ஒன்றும் கொடுக்கல, ஒரே வேலையாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிக்கனையும் வாங்கிட்டு போயிட்டோம்னா எல்லாத்தையும் ஒரே வேலையாக முடிச்சிடலாம். அப்புறம் போய் நம்ம சாப்பிட்றலாம் நைட்டு சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடை பக்கத்தில் நெருங்கிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு 3 சிக்கன் வாங்குவோம். வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு பெப்சி வேறு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அது பக்கத்துலேயே பக்கலாவும் இருக்குது. அங்கே பெப்சியும் வாங்கிட்டு அடி கிளம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேடம் பொண்ணையும் கூட்டிகிட்டு வெளியே வந்திருக்கோம். ஏதோ ஃபங்க்ஷன் வீடுன்னு நினைக்கிறேன், தெரில. உள்ளே போயிருக்காங்க. நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக 24 கிலோமீட்ரு அவங்க அப்பா வீட்டு சைடுக்கிட்டே வந்தாச்சு. அதாவது மேடத்தோட அப்பா வீட்டு சைடில் இருக்குது இந்த இடம். இந்த இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடு பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது. ஆம்பளைக்கு தனியாக இது மஹால் மாதிரி இருக்குது, பெண்களுக்கு தனியாக இருக்குது. நம்மளுக்கு பெண்கள் சைடு தான் இப்போ மேடத்தை விட்டுட்டு வெயிட்டிங்கில் இருக்கோம். எப்போ வராங்க என்னென்னு தெரில, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேடம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா லேட்டாகும் வர்றதுக்கு, ஏன்னா பார்ட்டி போயிருக்காங்க, வர லேட்டாகும்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது உள்ளே போய். அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி மும்மதுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபோன் அங்கே வச்சுட்டு பள்ளியாசல் போயிருக்காங்க தொழுவுறதுக்கு. இந்த பாருங்க, உள்ளே போயிருக்காங்க, ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க. மேடமும் சேர்ந்து அடிச்சிட்டே இருக்காங்க மாறி மாறி. எங்கே மும்மதங்கன்னு ஃபோனை வேணா வண்டியில் இருக்கா, அப்புறம் சொன்னா தொலை போயிருக்காங்க அப்படின்னேன். சரி, எனக்கு முடிஞ்சிட்டு வர சொல்லு அப்படின்னாங்க. எப்படி வர முடியும், உள்ளே போனாலும் எப்படி கூப்பிட முடியும், நான் தொழுது முடிச்சுட்டா வர சொல்கிறேன் அப்படின்னு இருக்கேன். சரி பார்ப்போம் எத்தனை மணிக்கு வராங்கன்னு. இப்போ தான் எல்லோரும் தொழுதுட்டு வராங்க வெளியே. இன்னும் இவங்க எப்போ வராங்கன்னு தெரில, பார்ப்போம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகிறாங்களா, வீட்டுக்கு போகிறாங்களான்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து வந்தாச்சு. வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் ஓனரோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரியா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரில. அங்கே உடனே வந்துட்டாங்க. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் இருந்திருப்பாங்க. உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க, நம்ம இப்போ கிளம்பி அப்பா வீட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி இப்போ இங்கே வந்து நிற்கும். உள்ளே போயிருக்காங்க. எப்போ வராங்க என்னன்னு தெரில, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேடத்தை கொண்டு வந்து விட்டுட்டு வந்து நம்ம நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடு வந்து இட்லி பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி வச்சுருக்கோம் பாருங்கள், தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் வந்து குக்கர்லேயே வச்சு விட்டாச்சு எல்லாத்தையுமே. இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டாச்சு, படுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து எதுவும் குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுபோக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.